ஆட்டாமல் பிளாக் போர்டுன்னு சொன்னால் தெரியாது. அது கேட்கும், மம்மி மம்மி பிளாக் போர்டுனா என்ன? வாத்தியார் சொன்னார் பிளாக் போர்டு. பிளாக் போர்டுனா என்ன? உடனே இந்த அம்மி என்ன செய்யும்? சுவரில் வரையும், ஒரு கருப்பு டிசைனை வரைஞ்சி இது பிளாக் போர்டு. ஓ அப்படியா? அப்போ எவ்வளோ ரிஸ்க் இருக்குது. அதனால் ஸ்ட்ரைட்டாக காட்டுறது பிளாக் போர்டு. ஆப்பிள், ஆப்பிள்னால் என்னன்னு பிள்ளைகளுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து கொடுத்துட்டு இது ஆப்பிள். அப்போ எல்கேஜி. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் எல்கேஜியில் உட்கார்ந்துருக்காங்க. நீ அன்னைக்கு சொல்லு, இயேசு விதமாக இருந்தார் என்று சொல்லு, நோ ப்ராப்ளம், நானே சொல்லியிருக்கிறேன். இயேசு கிட்டத்தட்ட எப்படி இருக்கிறாரு, ஆனால் இதை கும்பிடாதுன்னு நானே சொல்கிறேன். கையை தட்டுங்க. யாராவது மெய்யான உருவம் இல்லை. ஆனால் எல்கேஜிக்கு தான் சொல்லணும், இயேசு இப்படி இருந்தார், இது கிட்டத்தட்ட இதே மாதிரி இருந்தார். அப்போ அந்த சின்ன பிள்ளைங்களும் இது இயேசு ஏசப்பான்னு சொல்லும். ஆனால் நீங்கள் குழந்தை அல்ல, வளர்ந்தவர்கள். குழந்தைகளுக்கு அடையாளம், வளர்ந்தவர்களுக்கு ஆவிதான் அடையாளம். பரலோக பிதாவை தான் நமக்கு அடையாளம். ஒரு சம்ம கையை தட்டுங்க. அதான் இயேசு சொன்னார், நான் மரித்த பிறகு என்ன தேடாதீங்க, பரிசுத்த ஆவியானவரை தேடுங்க. நான் போய் அவரை அனுப்புகிறேன். நான் போனால் தான் அவர் வருவார், இல்லைன்னா வரமாட்டார். இப்போ அவரை அனுப்பியிருக்காரு. இப்போ ஆவியின் பட்டயம், ஆவியின் பட்டயத்தினால தான் நம்ம வாழணும், இல்லையா? ஆவி உண்டு, வல்லமை உண்டு, எடுத்து போராடு. இந்த உலகத்தில் வாழணும்னா அந்தி கிறிஸ்து அழிப்பதற்கு ஆவியின் பட்டயம். எலிசாவை பிடிப்பதற்கு எத்தனை ராஜாக்கள் அனுப்பினார்கள், எத்தனை இராணுவத்தை அனுப்பினார்கள். ஆனால் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இராணுவங்களே அனுப்பினார். ஹல்லேலூயா. அக்னி மயமான இராணுவங்களும் குதிரைகளையும் அனுப்பினார். மாம்ச கண்களுக்கு தெரியல. ஆகவே தேவன் 2 குதிரை அனுப்பல, 2 இராணுவத்தை அனுப்பல, அக்னி மயமான குதிரைகளையும் இராணுவங்களையும் அனுப்பினார். மாமிசத்தை எதிர்த்து நிற்பதற்கு என்ன வேணும்? அக்கினி. கையை தட்டுங்க. மாமிச கிரியைகளை, அந்த கிறிஸ்து என்பது மாமிச கிரியைகள், அவனை அழிப்பதற்கு நமக்கு என்ன பட்டயம் வேண்டாம்? அக்கினி மயமான குதிரைகள் நமக்கு சொந்தமாக வேண்டாம், அக்கினி மயமான இராணுவங்கள் நமக்கு சொந்தமாக வேண்டாம். அவைதான் ஆண்டவர் இன்று சொல்கிறார், பயப்படாதே மனமே, நான் உன் கூடவே இருக்க பயமே. கையை தட்டலாம். ஹல்லேலூயா. நான் இன்று உன் கூட இருக்கிறேன். பற்பல வருடங்களுக்கு முன்பாக காணாமல் போன ஒரு ஸ்திரீ நேற்றுக்கு எதேச்சியா ஒரு வசனத்தை தூக்கி போட்டு விட்டேன். நான் வசனம் அனுப்புறதில் நான் ரொம்ப லேட்டு. ஒரு வசனம் அனுப்புகிறேன், பயப்படாது கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். அந்த புள்ள போன் அடிச்சு, நான் எல்லாருக்கும் போட்டது, அந்த புள்ள நினச்சிருக்கு அது எனக்கு மட்டும் போட்டது. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நான் அழுதுகிட்டே இருந்தேன். அந்த வார்த்தை எனக்கு ஆறுதலாகவே இருந்தது. என் புருஷன் கெட்ட வார்த்தை பேசி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த வார்த்தை வந்ததுமே எனக்கு எல்லாமே திரும்ப கிடைச்சது மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நாளும் இது போல ஒரு வசனத்தை போடுங்க. வசனம் பாருங்க, ஒரு ஆளை தேற்றுகிறது. தேற்றுகிறதா இல்லையா? வசனம் ஒரு ஆளை தேற்றுகிறது. வசனம் ஒரு ஆளுக்கு ஆறுதலை கொடுக்கிறது. அதான் கொம்பு, அதான் கிளை, வெட்டு போடு. நீ வசனத்தை கேளு, அதன்படி நட, அப்பதான் மிராக்கிள். ஒரு சாம கையை தட்டலாம். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்க கேவியோ சூளை நெருப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தினுடைய நற்செய்தி, எனக்கு நற்செய்தி.
அந்த கடிதத்தில் நான் தீர்க்க தரிசனத்தை சொன்னதை ஆண்டவர் நடப்பித்திருந்தார். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தேன். நேற்றுக்கு மகன் பேசுகிறான், சொன்ன மாதங்களும் தாண்டி. அப்போ சாவ கிடக்கிறாரு. என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தனோ அதன்படி எல்லாம் சொல்கிறான். அங்கிள் ஏதாவது காசு இருந்தால் கொடுங்க. தகப்பனுக்காக அவ இறந்து தெரியும் ஒரு சூழ்நிலை. கர்த்தரை விட்டு பின்வாங்கினாள். இதைத்தான் அவர் செய்வார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரை ஒருமுறை விசுவசித்தால் சாகும் வரைக்கும் விசுவசிக்கணும். கையை தட்டுங்க. பின்னிட்டு போனா நீ சாகும் வரைக்கும் அவர் அழித்து கொண்டே இருப்பார். ரெண்டை தான் செய்வார். ஆசீர்வதிப்பதுக்கு ஒரு திட்டம், அழிப்பதற்கென்று ஒரு திட்டம். ரெண்டையும் சேர்த்து வைத்திருக்கிறார் ஒரே தேவன், ஜீவ ஒளி தேவன் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர், இயேசுவிடம் இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே. வாசிப்போம். உபாகமம் 24:10. ஹல்லேலூயா. உபாகமம் 24:10. ஆமென். பிறருக்கு நீ ஏதாவது கடனாக கொடுத்தால் உன் கொடுக்கும் அடகை வாங்க நீ அவன் வீட்டில் பிரவேசிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. இப்போது ஒரு மனிதன் ஒரு கடனை கொடுத்துட்டான் இல்லையா, அது திரும்ப வாங்கிறதுக்கு அவன் வீட்டுக்குள்ளே நீ பிரவேசிக்கக்கூடாது, வெளியே தான் நின்று கேட்கணும், உள்ளே போய் கேட்கக்கூடாது. ஒரு கட்டளை. ஹல்லேலூயா. அதுக்கு கடன் வாங்கினவன் என்ன செய்யணும்? கொடுக்காமல் இருக்கா தீர்மானிக்கக்கூடாது, கொடுக்க தீர்மானிக்கணும். கடன் கொடுக்காது இருக்கவன் துன்மார்க்கன், கடன் கொடுக்கிறவன் நீதிமான். உற்சவமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார். யாக்கோபு 2:9. யாக்கோபு 2:9. ஹல்லேலூயா. பட்சபாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால், பாவம் செய்து மீறினவர்கள் என்று நான் கருதி நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். அதாவது நியாய பிரமாணத்தால் தீர்த்து வைக்கப்படுவீர்கள், தீர்க்கப்படுவீர்கள், அழிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. பட்சபாதம் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனிடத்தில் என்ன இருக்கக்கூடாது? பாரபட்சம். இப்போ 2 பிள்ளைகள் இருப்பாங்க, ஒரே மாதிரி சிந்தனை என்ன இருக்கணும்? தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கணும். ஒரு பிள்ளையை நல்லா கொஞ்சம் ஒரு பிள்ளையை கொஞ்சம் மிதமாக கொஞ்சினா பிள்ளைகளுக்குள்ளே என்ன வரும்? ஈகோ ஸ்டார்ட் ஆகும். ஒரு திரைப்படம் பார்த்தேன் பல வருடங்களுக்கு முன்பாக, மலையாள படம். ஒரு நடிகர் நடித்திருந்தார். ஒரு அருமையான குடும்ப சித்திரம். ஒரே பிள்ளை படத்தில், கதாநாயகனுக்கு ஒரே பிள்ளை. திடீரென்று 2வது பிள்ளை கர்ப்பம் தரிக்கிறார்கள். 2வது பிள்ளை கர்ப்பம் தரித்ததுமே மூத்த பிள்ளை கொஞ்சுவதை விட்டு விட்டார்கள், கர்ப்பத்தை கொஞ்ச ஆரம்பித்து விட்டார்கள். அப்படியே குழந்தை பிறக்கிறது. அவர் தாய் தோப்பனுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளைகள் குழந்தையோடு இருப்பாங்க. அந்த பிள்ளை அப்படி தான் இருந்தது. அது ஆம்பளை பிள்ளை. திடீரென்று பார்த்தால் அந்த இளம் பிஞ்சு குழந்தை செத்து கிடக்கிறது. காவல்துறை விசாரிக்கிறது. விசாரித்து உங்களுடைய தொழில் ரீதியாக கொலையாளிகளையோ தேடி கடைசியில் பார்த்தா மூத்த பிள்ளை தான் கொலையாளி. ஒரு 4 வயசு பிள்ளை தான் கொலையாளி. ஏன் கொன்னேன்னு காவல்துறை விசாரித்தால் அப்பா அம்மா என்ன பார்க்குறத விட்டுட்டாங்க, தங்கச்சியை பார்க்க விட்டுட்டான், இல்லை தம்பியே பார்க்க விட்டான், என்னை பார்க்குறதே இல்லை, அதனால் நான் கொன்னுட்டேன்.
பாசம். பாரபட்சம் பார்க்கக்கூடாது. 2 கண்ணில் ஒரு கண்ணில் பார்வை கம்மியாக இருந்தால் எழுத்து சரியாக பார்க்க முடியாது இல்லையா? அப்படிதானே? இப்போ 2 கண்ணை வச்சு ஆனால் 2 கண்ணு ஒளிமயமான 2 கண்களை கொடுத்துருக்கிறார். நீ சரியானதை பார்த்து சரியானதை செய்யணும்னு அர்த்தம். இப்போ பாரபட்சம் பார்க்கக்கூடாது. சொத்துக்கள் பங்கு வைப்பதிலும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. அண்ணன் தம்பியெல்லாம் சொத்து பேரில் என்னது சண்டை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பென்ஷன் பணம் கிடச்சுன்னா அதை வச்சு அடித்து உதைச்சிருவாங்க. அப்படி ஒரு தகப்பனுடைய கதை நம்மக்கிட்ட வந்தது. ஒரு பொம்பளை கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த சீட்டில் வந்து உட்காந்துருவாங்க, ஃப்ரெண்டு சீட்டில் வந்துடுவாங்க உபவாச கூட்டத்துக்கு. காவல்துறை அதிகாரி மேலே வழக்கு. ஏன்னா அவருக்கு புருஷனே காவல்துறை அதிகாரி தான். ரிட்டையர்டு காசில் எனக்கு பங்கு வேணும்னு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. மகளிர் காவல் நிலையத்தில் கேஸ் கொடுத்துருக்காங்க, சென்னையில் கேஸ் கொடுத்துருக்காங்க, ஊரில் கொடுத்துருக்காங்க. கடைசியில் ஜோம் பண்ணுறதுக்கு என்கிட்ட வராங்க. என்ன கொடுமை! அவர் உழைத்த காசு அவருக்கே சுதந்திரமாக பயன்படுத்த முடியல. எத்தனை வருஷம் காவல் நிலையத்தில் உழைச்சிருப்பாங்க, எத்தனை பேருக்கு சல்யூட் அடித்து சோர்ந்து போயிருப்பார் பாருங்கள். தகப்பன் சம்பாதித்த பணத்தை கூட தகப்பனுக்கே பண்ண முடியல. அது மாதிரி தான் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கே சாப்பிட முடியலை. நல்ல 4 வாழைப்பழத்தை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியுமா 4 வாழைப்பழத்தை? நிறைய பேருக்கு சுகரு என்னையும் சேர்த்து தான். மறைக்கக்கூடாது இல்லை. ஆனால் நான் நல்ல ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு தான் வந்தேன். என்னை எந்த வியாதியும் மேற்கொள்வதில்லை. அப்படியே வாக்கு தத்தம். சுகர் பேஷண்ட்டார் மாதிரியே தெரியுது. என்ன சுகர் பேஷண்ட் மாதிரியே தெரியுது. சுகர் பேஷண்ட்னா ஒரு மணிக்கூர் மாதிரி பாத்ரூம் ஓடிடுவான்ல. என்னுடைய வார்த்தை கடந்து வரும்போது எந்த வியாதியும் நம்மை தொடுவதில்லை. ஹல்லேலூயா. இப்போ சம்பாதிக்கிற காசை வச்சே சாப்பிட முடியல. யாருக்கும் சாப்பிட முடியல. எல்லாருக்கும் வியாதிகள் தான். ஆனால் ஏன் சாப்பிட முடியல? ஏன் இந்த வீட்டில் துக்கம்? ஏன் வீட்டில் இந்த உபத்திரவம்? ஏன் வீட்டில் இந்த கஷ்டம்? யாராவது கேள்வி கேட்குறீங்களா என்கிட்ட? ஏன் கடன் அடைக்க முடியல? ஏன் பாவயிச்சை ஓட்ட முடியல? ஏன் இந்த உலகைச்சையை ஓட்ட முடியல? நாங்கள் திருந்தலான்னு நினைக்கிறோம், திருந்த முடியல. யாராவது கேட்குறீங்களா? ஒருவரும் கேட்குறது இல்லை. சரி, இன்றைக்காவது ஒரு கேள்வி கேளு. நீ முதல்ல ஒரு கேள்வி கேளு. ஏதாவது ஒரு கேள்வி கேளு, பதில் சொல்லலாம். பிரதர் சொல்லுங்கள் ஒரு கேள்வி, இல்லை நீ ஒரு கேள்வி. 3 பேரில் ஒரு கேள்வி கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. எனிபடி ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் வரும். எதை குறித்து கேளுங்க. ஏன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை? ஏன் வாக்குத்தத்தங்கள் கிரியை செய்யவில்லை? பாவமா, சாபமா, பில்லி சூனியமா, ஏவலா, மந்திரமா? கேளுங்க ஒரு கேள்வி. சில என்ன பண்ணுவாங்க, நீங்களே கேளுங்க. 2 பாவம் இருக்கும். ஒரு பாவத்தை கழுவிடுவாங்க, ஒரு பாவம் வச்சுருப்பாங்க. ஜென்ம பாவம், ஜென்ம சாபம். பேசிக்கு ஜென்ம பாவம். 2ம் கண்ணுக்கு தெரியாத 2 பாம்பு. சிலர் ஒரு பாவத்தை போக்குவாங்க, ஒரு பாவத்தை வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஒரு பாம்பு என்ன செய்யும்? இந்த 2 பாம்புக்கு வேலையை தான் செய்யும். 2 பாம்பு இருக்குது. ஒரு பாம்பு கடித்தாலும் சாவு, 2 பாம்பு கடித்தாலும் சாவு. அப்போ 2 பாம்பையும் சேர்த்து அழிச்சா சாவில் 2 தப்பலாம். அதான் ஜென்ம பாவம், ஜென்ம சாபம். சரியா? இந்த 2 பாம்பையும் அழிக்கணும். அது ஒரு ஆத்மா. ஒரு ஆத்மா என்பது ஒரு மனசு, ஒரு உயிர், ஒரு இருதயம். ஒரு மனிதனுக்கு ஒரு இருதயம் தானே இருக்கணும். அப்போ அந்த ஆத்மாவை பரிசுத்தம் என்று யாத்திராமம் 30:15-16 சொல்லுது. யாரும் அதற்கு கீழ்ப்படியலை. அதனால் உங்கள் வீடு என்றைக்கும் அப்படி தான் இருக்கும். நம்பர் 2, மாம்ச பாவம். ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாத தடை அடுத்த கட்டம் மாம்ச பாவம். அது மாம்ச பாவம் சொன்னால் மனிதன் தன்னுடைய இச்சை நிமித்தம் செய்கிற பாவம். அது எல்லோருடைய வாழ்க்கையிலும் கிட்டத்தட்ட கொட்டி கிடக்கும். அதை எங்கே போய் கழுவுறீங்க? கங்கையிலையா, யமுனாவிலையா, சிந்து நதியிலையா, இல்லை கோதையாத்திலையா?
இல்லை முல்லையாத்திலையா, இல்லை பாலாறுலையா, தேனாறுலையா? எங்கே கழுவுறீங்க? கேட்கலையா? ஆசீர்வதிக்கப்படலைன்னு கேள்விக்கு பதில் நான் சொல்லணும் இல்லை. அழியை குறித்து சொல்லுகிறேன், ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லணும் இல்லை. ஏன் உங்களுக்கு கிடைக்கல? எங்கே போய் கழுவுனீங்கன்னு கேட்குறேன். வாயால் கழுவிருப்பீங்க, ஒன்றும் நடக்காது. எசப்பா கழுவிடும், உடனே அவர் கழுவிடுவார். அதான் சொல்லிவிட்டு அவர் கழுவிட்டார். அப்படி நீங்கள் போங்க, ஒரு வாரம் குளிக்காமல் இருங்க, ஆண்டவர் வந்து கழுவி விட்டு வரேன்னு பார்ப்போம். உடம்பு நாறுதா மணக்குதான்னு பார்க்கலாம். தண்ணி வச்சு தானே கழுவுறோம். நமக்கு தண்ணி அவர்.